ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். இப்போ உங்களுக்கு மழை பெய்யும் போது ஃபுல்லாக மீன் மழையாக பெஞ்சா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே இந்த வேர்ல்டில் இருக்க எல்லா வியர்டஸ்ட் திங்ஸையும். ஹை கைஸ், வெல்கம்ஸ் டு திருரிவை. ஃபஸ்ட்டு வியர்டஸ்ட் திங், ஃபிஷ் ரெயின். இப்போ நார்மலாக சென்னையில் மழை பெஞ்சா வாட்டர் தான் வரும். ஆனால் அதுவே சென்ட்ரல் அமெரிக்காவில் உள்ள யோரோ ஹாண்டுரா அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மழை வந்தாவே ஃபுல் ஸ்ட்ரீட்லேயும் ஃபுல்லாக மீன் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. லிட்ரலி பீப்புள் வந்து பக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்க எல்லா மீனையும் எடுத்து வீட்டுக்கு கொண்டு போவாங்களாம். இது சயின்டிஸ்ட் தியரிட்டிக்கலாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ட்ராங் ஓஷன்னு அங்கே இருக்க ஃபிஷ் எல்லாமே ஸ்கைக்கு லிஃப்ட் ஆகிடுச்சு. அப்புறமா மழை வரும்போது திருப்பி எல்லாமே கீழே வருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்க லோக்கல் பீப்புள் கிட்ட இது ஏன் நடக்குதுன்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது காடால் நடக்கிற மிராக்கிள்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் வியர்டஸ்ட் திங்ஸில் வரும். நெக்ஸ்ட் வியர்டஸ்ட் திங், இம்மார்டல் அனிமல். இந்த வேர்ல்டில் டெரிடாப்சிஸ் டோர்னி, எனக்கு ஸ்பெல் பண்ண தெரில, நான் இங்கே சைடில் போடுறேன். டெரிடாப்சிஸ் டோர்னின்னு ஒரு ஜெல்லி ஃபிஷ் இருக்குது. அந்த ஜெல்லி ஃபிஷ் வந்து இப்போ நார்மலாக என்ன அனிமலும் சாகிற மாதிரி சாகாது. அது என்ன பண்ணணும்னா, நம்ம சாகும்போது திருப்பி அது பேபியாகவே ஜெனரேட் ஆயிருமா. கிட்டத்தட்ட இது ஏஜிங் ரிவர்ஸ் தானா. சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இது பேர் தான் ஏஜிங் ரிவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து இந்த உலகத்தில் சாவே கிடையாதான். அது என்ன பண்ணாலும் திருப்பி இம்மார்ட்டலாக திருப்பி அதோட பழைய ஸ்டேஜுக்கே போயிட்டு வரும். அதனால் இதுவும் ஒரு வியர்டஸ்ட் திங். பார்க்க போகிற வியர்டஸ்ட் திங் பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருந்தாலும் ஆனால் டேஞ்சரஸாக இருக்கும். ஸ்கொயர் வேவ்ஸ். இப்போ நீங்கள் எல்லா ஓஷன்லேயும் போயிட்டு வேவ்ஸை பார்த்தீங்கன்னா அது எல்லாமே கர்வ் ஷேப்பில் இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த ஓஷனில் இருக்கிறோட வேவ்ஸை பார்த்தீங்கன்னாவே ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குமா. இது ஏன் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குன்னா, ரெண்டு வேவ் சிஸ்டமும் ஒன்றா கொலைட் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது என்ன தான் பார்க்க அழகாக இருந்தாலும் அங்கே கிராஸ் பண்ணுற ஷிப்ஸுக்கு வந்து இதுதான் ரொம்ப டேஞ்சரஸ்ஸு. அது கிராஸ் ஆகும்போது அதோட அந்த வேவ்ஸால் ஆப்போசிட் சைடில் வந்து அதை புஷ் பண்ணோன்னு சொல்கிறாங்க. இதனால் நிறைய ஷிப்ஸு வந்து மூழ்கியே போயிருக்கான். அதனால் இதுவும் ஒரு வியர்டஸ்ட் திங். இந்த வியர்டஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா பார்க்க கொஞ்சம் ஸ்கேரியாக இருக்கும். ஏன்னா இப்போ டர்கிஸ்தான் டெசர்ட்டில் ஒரு ஹோல் இருக்குது. அது பேர் தான் டோர் டு ஹெல். இப்போ நான் சொல்லும் போதே உங்களுக்கு டோர் டு ஹெல்னா அப்படி என்ன இருக்குன்னு தோணும்ல. இப்போ டோர் டு ஹெல்லில் வந்து ஃபுல்லாக அந்த இடமே ஃபுல்லாக ஃபயராலே எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குமா. இது எதனாலனா 1971 சயின்டிஸ்ட் தான் இந்த மாதிரி கேஸ் டீக்கிங் பண்ணியிருக்காங்க. அப்போ அங்கே டீக் பண்ணும்போது கிரவுண்ட் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அதனால் மீத்தேன் கேஸ் எல்லாமே லீக் ஆக ஆரம்பிச்சிச்சு. உடனே இந்த லீக் ஆனால் இது பெரிய பாதிப்பு உண்டாகும்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் தான் இதை கொளுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதனால் ஃபயர் பண்ணிட்டாங்க அந்த இடத்தையே. அவங்க என்ன நினச்சாங்க, இப்போயே அழியும்னு நினச்சாங்க. இல்லை, அது ஒரு நாள் ஆச்சு. இப்போ அந்த ஒரு நாள் வந்து ஒரு வருஷம் ஆச்சு. ஆனால் அது கடைசி இப்போ வரைக்கும் நீங்கள் இன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னா கூட அந்த இடத்துல அந்த ஃபயர் எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குமா. அதனால தான் இது பேர் டோர் டு ஹெல்லுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வியர்டஸ்ட் திங், ஆஃப்ரிக்காவில் ஒரு லேக் இருக்குது. அந்த லேக் பேர் லேக் நேட்ரல். அந்த லேக்கில் நிறையா ஆல்கலைன் அண்ட் சால்ட்டியாக இருக்கும். இப்போ ஆக்சிடெண்ட்டாக அந்த இடத்துக்கு ஒரு அனிமல் போயிட்டு அந்த தண்ணியை குடிச்சிச்சுனாலோ இல்லை அதுக்கிட்ட போச்சுனாலோ அதோட உடம்பு ஃபுல்லாக கேல்சிஃபையாக இருக்குமா. அது கேல்சிஃபைனால அது வந்து ஒரு ஸ்டாச்சு மாதிரி மாறிடுது. இப்போ ஃபோட்டோகிராஃபர்ஸ் எடுத்த எல்லா பிக்சரையும் பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த பேர்ட்ஸும் அந்த அனிமல்ஸும் ஒரு ஸ்டாச்சு மாதிரியே பார்க்க தெரியும். இது கிட்டத்தட்ட நேச்சுரல் மியூசியம் மாதிரி. அடுத்த வியர்டஸ்ட் திங்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அதுவும் ரியல் ஹியூமன்ஸ். அந்த ஹியூமன்ஸ் எல்லாருமே ஒரு ப்ளூ கலரில் இருக்காங்க. யூஎஸ்ஏல ஒரு டைமில் அங்கே ஒரு ஃபேமிலி வாழ்ந்துருக்காங்க, கென்டுக்கி டி ஃபுர்கேட் ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில் ஒரு ரேர் ஜெனட்டிக் கண்டிஷன்னால் அங்கே இருந்தவங்க எல்லாரோட ஸ்கின்னுமே லைட் ப்ளூ கலரில் இருந்திருக்கு. இதுவும் ஒரு வியர்டஸ்ட் திங்ஸ். கடைசியாக பார்க்க போகிற வியர்டஸ்ட் திங், இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். கலிஃபோர்னியாவில் மிஸ்ட்ரி ஸ்பாட்டுன்னு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. இப்போ நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அங்கே கிராவிட்டியே கொஞ்சம் வியர்டாக ஃபீல் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படின்னா, நீங்கள் நார்மலாக டில்ட் ஆகி தான் நிற்பீங்க, ஆனால் கீழே விழ மாட்டோம்.
இப்போ பாலை நீங்கள் கீழே வச்சிங்கன்னா அதுவே மலை ஏறி போகும். இது வந்து சயின்ஸ் ப்ளஸ் ஆப்டிக்கல் இல்யூஷன். பட் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் போய் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் மேஜிக் மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ வியர்டஸ்ட் திங்ஸில் இதுவும் ஒன்று. நம்ம இந்த வேர்ல்டு நார்மல் நினச்சோம், பட் இந்த வேர்ல்டில் ஃபிஷ் ரெயின் இருக்குது, ஸ்டோன் லேக் இருக்குது, ஃபயர் கிரேட்டர்னு இருக்குது. இனிமேல் யாராவது இந்த வேர்ல்டு போரிங்னு சொன்னால் இந்த வீடியோ காமிங்க. மறக்காமல் இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த லிஸ்ட்லேயே வந்த ரொம்ப ஷாக்கிங்கான வியர்டஸ்ட் திங் எதுன்னு. ஜெல்லி ஃபிஷ்ஷா, இமார்டல் ஜெல்லி ஃபிஷ்ஷா, இல்லை ஃபிஷ் ரெயினா, இல்லை டோர் டு ஹெல்லான்னு. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.